அரசும் திமுகவும் சதி செய்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றஞ்சாட்டிய நிலையில் அவர் வரலாறு தெரியாமல் பேசி வருவதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். மீனவ சொந்தங்கள் நீங்க கச்சத்தீவை பயன்படுத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க அந்த தீவுக்கு போய் வலையெல்லாம் உலர்த்தலான்னு சொல்லித்தான் 1974 தமிழகத்துல போராட்டம் வெடிக்கல. நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள். மக்களை அந்த நேரத்துல போராட்டம் வெடிக்க கூடாது என்பதற்காக ஆர்டிகல் 6 நாம எல்லாம் மறந்துட்டோம். 74 முடிஞ்சது, 75 முடிஞ்சது, அப்புறம் ஆர்டிகல் 6 திருட்டுத்தனமாக எடுத்திருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் பிரச்சனை. இவங்க 74 2 அரசியல் கட்சிகள் சதி செய்து எல்லையை சுருக்கியதாலதான் இன்னைக்கு பிரச்சனை. மீனவ சொந்தங்கள் இத்தனை ஆண்டு காலமாக போன எல்லைக்கு அவர்களால் போக முடியவில்லை. அண்ணாமலைக்கு அரசியல் தெளிவும் கிடையாது, அரசியல் அறிவும் கிடையாதுங்கிறது இது மூலம் நிரூபணமாகிறார். திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தவறு என்று வழக்கு தொடுத்தார். 1974ஆம் ஆண்டில் இந்த ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் வந்த பொழுது கடுமையாக எதிர்த்து பேசியவர் அன்றைய திமுகவின் குழு தலைவராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா செழியன். வாஜ்பாய் அவர்களும் அதை கடுமையாக எதிர்த்து பேசினார். கச்சத்தீவு நம்முடைய இந்தியாவுக்கு சொந்தமானது, அதை விட்டுத்தரக்கூடாது என்று பேசினார். ஆனால் அந்த எல்லை மாற்றும் பிரச்சனையில் கடல் எல்லையை நம் பக்கம் தள்ளி வைக்க வேண்டும் ஒரு ஒப்பந்தம் போட்ட அந்த பிரச்சனையில் பழைய எல்லைக்கும் புது எல்லைக்கும் இடைப்பட்ட தீவுகள் எல்லாம் இலங்கை பக்கம் போய் இணைந்து விட்டன என்பதுதான் வரலாறு. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தவறு என்றால் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பாஜக ஏன் கச்சத்தீவை மீட்கவில்லை என்று வினவினார். எந்த பகுதியை கொடுத்துவிட்டு எந்த பகுதியை எடுத்திருக்கிறார்கள்? இந்த வரலாறு மோடிக்கு தெரியுமா, அண்ணாமலைக்கு தெரியுமான்னு கேளுங்க. செழுமையான கடல் பகுதிகளை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார். விஞ்ஞான ரீதியாக அணுகி எடுக்க வேண்டிய இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறார். 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வரதையா மீட்டெடுக்கல கச்சத்தீவை? நீங்க என்ன சொன்னீங்க? எல்லோரும் தவறு செய்திருக்கிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்தில் தலைகீழாக மாற்றுவேன், தவறுகளை எல்லாம் சரி செய்வேன் சொன்னீங்களே, அது தவறா இருந்தா சரி செஞ்சிருக்க வேண்டியதானே?